ஐபிஎல் தொடரின் 39வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணியும் சென்னையில் உள்ள சேப்பாக்கம் மைதானத்தில் மோதியது. இந்த போட்டியில் முதலில் டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பந்து வீச முடிவு செய்தது. இதன் காரணமாக சென்னை அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது. தொடக்கத்தில் களமிறங்கிய ரஹானே 1 ரன்களுக்கு ஆட்டமிழந்து வெளியேறினார். அதன் பின் டேரில் மிக்ஸில் வழக்கம் போல பெரிதாக ரன்கள் எடுக்காமல் 11 ரன்களுக்கு ஆட்டமிழந்து வெளியேறினார். அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ரவீந்திர ஜடேஜாவும் அடிக்க முயன்று 16 ரன்களுக்கு ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பினார். ஒரு பக்கம் களத்தில் ருத்துராஜ் பொறுமையாகவும் தேவைப்படும் நேரத்தில் அதிரடியாகவும் விளையாடி கொண்டிருந்தார். அதன் பிறகு சிவம் துபே ருத்துராஜுடன் அருமையான கூட்டணி அமைத்தார். இருவரின் அதிரடியில் சிஎஸ்கேவின் ஸ்கோர் உச்சத்தை எட்டியது. சிறப்பாக விளையாடிய கேப்டன் ருத்துராஜ் கேவாட் சதம் அடித்தார். அதேபோல் அவருடன் விளையாடிய சிவம் துபே சிக்ஸர் மழைகளை பொழிந்தார். அதனால் அவரும் அரை சதம் கடந்து விளையாடினார். இருவரும் மிக சிறப்பாக லக்னோ அணியின் பவுலர்களை சிதறடித்தனர். கடைசி 2 பந்து இருக்கையில் தல தோனி துபேவின் ஆட்டமிழப்புக்கு பின் வந்து கடைசி பந்தை எதிர்கொண்டு அதிலும் ஒரு 4 அடித்து அசத்தினார். இதன் காரணமாக 20 ஓவரில் 4 விக்கெட் இழந்து 210 ரன்கள் எடுத்தனர். 211 என்ற இமாலய இலக்கை எடுப்பதற்கு லக்னோ அணி களமிறக்கியது. முதல் ஓவரிலேயே தீபக் சஹாரின் சிறப்பான பந்தில் அதிரடி வீரர் பிகாக் அவுட் ஆனார். அதன் பின் ராகுல் சில அதிரடியை காட்டி 16 ரன்களுக்கு ஆட்டமிழந்து வெளியேறினார். அதைத் தொடர்ந்து மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் சிறப்பாக விளையாடி அணிக்கு ரன் சேர்த்தார். மேலும் இம்பாக்ட் வீரராக வந்த தேவதூத் படிக்கல் 13 ரன்களுக்கு ஆட்டமிழந்து வெளியேறினார். ஒரு முனையில் நன்றாய் விளையாடிய ஸ்டோய்னிஸ் அரை சதம் கடந்து லக்னோ அணிக்கு உறுதுணையாக நின்று வலு சேர்த்துக் கொண்டிருந்தார். அவருடன் நிக்கோலஸ் பூரன் இணைந்து அணிக்கு ரன்களை சேர்த்துக் கொண்டிருந்தார். அதன்படி 16வது ஓவரில் நிக்கோலஸ் பூரன் 2 சிக்ஸர் 1 பவுண்டரி என மொத்தம் 20 ரன்கள் குவித்து சென்னை ரசிகர்களுக்கு பதட்டமான சூழலை உருவாக்கினார். அடுத்த ஓவரை பத்ரேனா வீசினார். அதில் 3வது பந்தில் அதிரடியாக விளையாடி வந்த பூரன் சிக்ஸர் அடிக்க முயன்ற போது ஷர்துல் தாகரிடம் கேட்சை கொடுத்து நடையை கட்டினார். அதே நேரத்தில் மறுபுறம் விளையாடி வந்த மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் சிறப்பாக விளையாடி 56 பந்தில் சதம் விளாசி கடைசி வரை களத்தில் 224 ரன்களுடன் இருந்தார். இறுதியாக லக்னோ அணி 19.3 ஓவரில் 4 விக்கெட்களை இழந்து 213 ரன்கள் எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னை மற்றும் லக்னோ அணிகள் தலா 8 போட்டிகளில் விளையாடியுள்ளனர். அதில் லக்னோ அணி 5 போட்டியில் வெற்றியும் 3 போட்டியில் தோல்வியும் தழுவியுள்ளது. அதே நேரத்தில் சென்னை 4 போட்டிகளில் தோல்வியும் 4 போட்டிகளில் வெற்றியும் பெற்றுள்ளது. முதலில் பேட்டிங் செய்து 210 ரன்கள் எடுத்த பொழுதும் சிஎஸ்கே அணி லக்னோ அணியிடம் தோல்வியடைந்தது. இந்த தோல்விக்கு புதிய கேப்டன் ருத்துராஜ் எடுத்த 3 முடிவுகள் முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றன. இன்று டாஸ் வென்ற லக்னோ அணியின் கேப்டன் ராகுல் முதலில் பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தார். 2வது பந்து வீசும் பொழுது பனிப்பொழிவு இருக்கும் என கருதி இந்த முடிவுக்கு அவர் வந்தார். அவர் எதிர்பார்த்தது போலவே சிஎஸ்கே அணி பந்து வீசும் பொழுது பனிப்பொழிவு இருந்தது. இது சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருந்தது. இது மட்டுமல்லாமல் சிஎஸ்கே அணியின் புதிய கேப்டன் ருத்துராஜ் எடுத்த முடிவுகளும் சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு காரணமாக அமைந்திருக்கின்றன. மேலும் சொந்த மைதானத்தில் தொடர்ந்து 3 போட்டிகள் விளையாடும் வாய்ப்பில் இருந்து அதில் முதல் போட்டியை சிஎஸ்கே தோற்றிருக்கிறது. இதனால் பிளே ஆஃபுக்கு செல்ல 6 போட்டிகளில் 4 போட்டிகளை வெல்ல வேண்டிய நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்று தீபக் சகர் புதிய பந்தில் 2 ஓவர்கள் மட்டுமே பந்து வீசி 11 ரன்கள் மட்டுமே கொடுத்திருந்தார். ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தார். அதற்கு பிறகு அவருக்கு பந்து வீச வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. பொதுவாக அவர் புதிய பந்தை வீசுவதில் சிறந்தவர். எனவே அவருக்கு இன்னும் ஒரு ஓவர் பவர் பிளேவில் பந்து வீசும் வாய்ப்பை கொடுத்திருக்கலாம். தோனி 3 ஓவர்கள் தீபக் சஹருக்கு தருவதை வழக்கமாக வைத்திருந்தார். இதற்கு அடுத்த அணியில் ரவீந்திர ஜடேஜா மற்றும் மொயின் அலி என 2 சுழல் பந்து வீச்சாளர்கள் இருந்தும் மொத்தமே சுழல் பந்து வீச்சாளர்கள் 4 ஓவர்கள் மட்டுமே பந்து வீசியிருக்கிறார்கள். வழக்கமாக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் குறைந்தது 8 ஓவர்கள் சிஎஸ்கே சுழல் பந்து வீச்சாளர்கள் பந்து வீசுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வேக பந்து வீச்சாளர்கள் வீசிய சில ஓவர்களை சுழல் பந்து வீச்சாளர்கள் வீசும்பொழுது அதே ரன்கள் சென்றாலும் கூட விக்கெட்டுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். மேலும் இந்த போட்டியில் தீபக் சஹர் 2 ஓவர்கள் மட்டுமே பந்து வீசியிருந்த நிலையில் ஷர்துல் தாகர் 3 ஓவர்கள் பந்து வீசி 42 ரன்கள் கொடுத்திருந்தார். அவர் 13 ஓவர்கள் தாண்டி பந்து வீச வந்த பொழுது அந்த இடத்திலாவது நன்றாக பந்து வீசியிருந்த தீபக் சஹரை ஒரு ஓவருக்கு பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் ருத்துராஜ் 2வது முறையாகவும் இவரை பயன்படுத்தவில்லை. ருத்துராஜ் கேப்டன்சியில் செய்த இந்த 3 தவறுகளும் சிஎஸ்கே அணி தோற்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றன.